வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்போட ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்த விட ஒரு டேஸ்ட்னால் பருப்போட அதோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு சில பேர் சேர்க்க மாட்டாங்க, பட் துவரம்பருப்பு சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பட்டாணி பருப்பும் சேர்த்துக்குவாங்க, நான் பட்டாணி பருப்பு சேர்க்கலை. இப்போ இந்த பருப்பை வந்து ஒரு 4 மணி நேரம் பக்கம் ஊற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச பருப்பை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட 2 பல்லு பூண்டு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை வத்தல் இதை சேர்த்து அரைக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்குவோம். கொஞ்சம் பருப்பை, ஒரு கை பருப்பை மட்டும் விட்டு வச்சுருக்கேன். இதை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு முழுசாக இருக்கும்போது அது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சதை இப்போ தட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கல, தண்ணி விட்டும் அரைக்காதீங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மற்ற வெட்டி வச்சுருந்த எல்லா பொருட்களையும் சேர்த்துக்குவோம். ஒன்றுன்னா கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், புதினா, மல்லி, சோம்பு, பட்டை வத்தல், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த முழு பருப்பு, ஒரு கையளவு அரைக்காமல் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ முழு பருப்பு சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லா சைடும் படுற மாதிரி அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு அழுத்தமாக பிணைஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஃப்ளாட்டாக தட்டி எண்ணெயில் போட போகிறோம். பருப்போட ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயவும் இப்போ தட்டி வச்சுருந்த வடைகளை போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய்க்கு ஏற்ற அளவுக்கு பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வடைகளை சேர்த்துக்குவோம். சேர்த்து 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு விடுங்க. ஃப்ளேம் வந்து வடை போடும்போது ஹை ஃப்ளேம் இருக்கட்டும், அப்புறம் கொஞ்சம் மீடியமுக்கு குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப குறைச்சிடாதீங்க, அப்புறம் வடை வந்து எண்ணெயை குடிச்சிடும். அதனால் மீடியம் டு ஹை அதிலே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப விட்டாலும் வெங்காயம்லாம் கருகிரும். அதனால் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுவோம். சுவையான பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது கூட நல்லா தேங்காய் சட்னி, கெட்டியான தேங்காய் சட்னி அடித்து வச்சு சர்வ் பண்ணுங்கள். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், வடை நல்லா சாஃப்டாக இருக்குது, வெளியே கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இது நல்லா ஒரு கெட்டியான கொஞ்சம் காரமாக தேங்காய் சட்னி வச்சு அதில் இப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.